சந்தையில் இந்த லேப்டாப்பை வாங்கினா பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்குது, ஆனால் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு தெரியல. இதில் வந்து டைப் சி சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. இல்லை டைப் சின்னு போட்டுருக்கு, ஆனால் இதுதான் பவர் சப்ளையான்னு தெரியல. இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். எதுவுமே வரல. நம்ம என்னென்னு கழட்டியே பார்த்துக்கோம். ஆல்ரெடி இது ஓப்பன் பண்ண மாதிரி இல்லை, ஏன்னா லேபிள்லாம் பிரிக்காமல் இருக்குது. உள்ளே வேறு பேப்பர் கொடுத்து வச்சுருக்காங்க. இதை கழட்டும் போது தான் தெரிஞ்சுது இதில் வந்து 7.4 வோல்ட் அப்படின்னு போட்டுருக்காங்க பேட்டரியில். அப்போ வந்து நம்ம 5 வோல்ட் சப்ளை தான் கொடுக்கணும் போல். லேப்டாப்லாம் 20 வோல்ட்டில் வேலை செய்யும், ஆனால் ஃபோன் சார்ஜர்லாம் 5 வோல்ட்டில் தான் வேலை செய்யும். இது மூலமாக நம்ம சார்ஜ் போட்டோம்னா எவ்வளோ ஆம்ஸ் எடுக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். இதில் நம்ம சார்ஜ் போட்டுமே வேலை செய்யலை, நம்ம ஃபோன் சார்ஜர் யூஸ் பண்ணி பார்ப்போம். இந்த இப்போ தான் எங்களுக்கு லைட் இருக்குது. எகுன்சில் டிஸ்பிளே வருது, ஆனால் நமக்குள்ளே நல்லா அடி வாங்கியிருக்கு. டிஸ்பிளே தான் மாற்றி ஆகணும் போல். இது மாதிரி ஆல்ரெடி வாங்கின ஒரு லேப்டாப் ஒன்று இருக்குல்ல, அதோட டிஸ்பிளே எடுத்து போட்டு பார்க்கலாம்ல. அது வந்து ப்ரைம் புக்கு, இது வந்து குரோம் புக்குன்னு போட்டிருக்காங்க. இது நாங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கின லேப்டாப்பு, சுத்தமாக ஆனே ஆகலை, அதனால சும்மாவே கிடந்துச்சு. இது ரெண்டு வேக மாடலு, ஆனால் டிஸ்பிளே வந்து சேம் சைஸில் தான் இருக்குது. நம்ம கழட்டி போட்டு பார்ப்போம். ரெண்டு டிஸ்பிளேவும் கழட்டியாச்சு. நம்ம இப்போ கம்பேர் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. வந்து 30 பின் கனெக்டரு, இதுவும் 30 பின் கனெக்டர் தான். பின்னும் கரெக்டாக மேட்ச் ஆகுது. டிஸ்பிளே வந்து கரெக்டாக உள்ள ஃபிட் ஆகுது, ஆனால் அந்த எஜஸில் இருக்க அந்த 4 பிளேட்டு வந்து இடிக்குது. நம்மகிட்ட மைக்ரோ லெவலில் கட் பண்ணுறதுக்கு ஒரு பிட்டு இருக்குது. நம்ம இதை வச்சு கட் பண்ணி பார்ப்போம். கட் பண்ணால் டேஞ்சர் தான், டிஸ்பிளேயோட வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து நல்லா கரெக்டாக ஃபிட் ஆகுது. இவ்வளோ வேலை பார்த்தோம், நாங்கள் ஆன் பண்ணியே பார்க்கல இது வரைக்கும். ஆன் ஆகும் நம்புவோம். ஆன் ஆயிடுச்சு. 4 ஜிபி ரேமு, 128 ஜிபி ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்தோம், எல்லாமே நல்லா தான் இருக்குது. இதை நாங்கள் சேல் பண்ணலான்னு இருக்கோம்.